Hi friends, welcome to RKR Samayal 007. இன்னைக்கு நம்ம RKR Samayal 007ல என்ன பார்க்க போறோம்? டேஸ்டியான வெண்டைக்காய் தொக்கு நம்ம எப்படி வீட்ல செய்யறதுன்னு தான் பார்க்க போறோங்க. நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் பொரியல் எப்படி வளவளப்பு இல்லாம எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இந்த வீடியோல நான் வந்து வெண்டைக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நான் போட்டுருக்கேன். இந்த தொக்கு வந்து ஒரு 2 வாரம் வரைக்கும் கெடாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலராக இருந்தால் நம்ம ஒருத்தருக்கு தனியாக எப்படா சமையல் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு நினைக்கிறவங்க கூட இது வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டாலும் ஒரு பிளேட் சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோ அருமையான இந்த வெண்டைக்காய் தொக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் வந்து ஒரு 50 ml ஆயில் விட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து வெண்டைக்காயை வந்து நாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் வெளியே வச்சுருங்க. அது வந்து கொஞ்சம் வாடனா தான் நம்மளுக்கு அந்த வளவளப்பு தன்மை வராது. ஓகே, ஒரு வெண்டைக்காய் எடுத்து அது 3ஆக கட் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இந்த மாதிரி 3ஆக கட் பண்ணி இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுக்குங்க. ஓகே, அந்த ஆயிலில் சேர்த்திட்டு நம்ம வளவளப்பு தன்மையெல்லாம் நல்லா போகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த ஆயிலில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை போனது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கிளறி விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே விட்டிங்கன்னா அடிப்பத்திரும். நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும், இது தனியாக கொஞ்சம் வளவளப்பு தன்மை போனது தெரியுது நம்மளுக்கு. ஓகே, இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த எண்ணெயெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம இப்போ வெண்டைக்காயை தனியாக மாற்றிடலாம். ஓகே, ஒரு பிளேட்டில் வெண்டைக்காயெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு நம்மளுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ரெடி பண்ணலாம். ஓகே, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் தனியா. நாட்டு கொத்தமல்லியை பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாட்டு கொத்தமல்லி வந்து நல்லா சின்னதாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கலன்னா சாதாரண அந்த பெரிய கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஓகே, இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு இது அடுத்தது வந்து இதில் வந்து மிளகாய் சேர்த்திக்கலாம். நம்ம சும்மா ஒரு மிளகாய் போட்டால் கூட நம்மளுக்கு போதும். இதே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றக்கூடாது. ஆயில் சேர்த்தாமல் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ஓகே, அந்த மிச்சம் இருக்கிற ஆயிலே நம்ம வெண்டைக்காய் வறுத்த மிச்சம் இருக்கிற ஆயிலே நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் வறுத்தரலாம். ஓகே, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 4-5 வெந்தயம். ஓகே, இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது சின்ன வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து தோல் உரிச்சிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்திக்கலாம். இது வந்து கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்குங்க. ஓகே, இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது வந்து ஒரு கட்டி பூண்டு, அதை இதிலே சேர்த்திடுங்க.
ஒரு 4 வரமிளகாய், அரை கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, நல்லா இதை வதக்கி விடுங்க. வரமிளகாய் வந்து நம்ம கட் பண்ணி போடக்கூடாது, அப்படியே சேர்த்திடணும். அதேமாரி சின்ன வெங்காயத்தையும் நாம் கட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து மீடியம் சைஸ் 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இதில் சேர்த்திடுங்க. ஓகே, இந்த வெங்காயம் மிளகா அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை வேக விடுங்க. இப்போ வந்து ஒரு 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து புளி அதிகமாக வேணும், ஒரு எலுமிச்சை அளவு எடுத்துக்கோங்க. நான் அரை எலுமிச்சை அளவு தான் எடுத்துருக்கேன். இது வந்து லைட்டாக தான் புளிப்பாக இருக்கும். நீங்கள் புளி நல்லா சேர்த்துறீங்களா இருந்தால் ஒரு எலுமிச்சை அளவு சேர்த்திக்கலாம். ஓகே, அந்த புளி தண்ணியை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நல்ல கிரேவி மாதிரி இது வேணும், இந்த மாதிரி இப்போ நாம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி புளிக்குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் புளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கூட வெண்டைக்காயை போட்டு வறுத்து குழம்பு மாதிரி நம்ம தனியாக எடுத்துக்கலாம் வெளியே. ஓகே, இது 2 நிமிஷம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு. நான் வந்து நல்லா நல்லா ட்ரையாக செய்யலான்னு சொல்லிவிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் விட்டுருக்குறேன். உங்களுக்கு வந்து முதல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு, அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இந்த பவுடர் சேர்த்திக்கலாம். இது வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா, அது ஓகே. அதையும் சேர்த்திட்டு ஒரு 4 டீஸ்பூன் சாம்பார் பொடி அதையும் சேர்த்திடுங்க. அதையெல்லாம் சேர்த்துனா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு புளிக்குழம்பு மாதிரி வேணும்னா இதில் வந்து 1 டம்ளர் வாட்டர் சேர்த்திட்டு அதை ஒரு கொதி இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 கொதி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி கிடச்சிரும். எனக்கு வந்து கிரேவி மாதிரி வேண்டாம்னுங்கட்டி இந்த மாதிரி நல்லா திக்காக பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்திட்டு வெண்டைக்காய்க்கு நல்லா மசாலா பொருட்கள் இறங்குற மாதிரி நல்லா அதை வந்து வதக்கி விடுங்க. நல்லா அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இன்னும் இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா 1 வாரம் ஆனாலும் கெடாது. ஏன்னா அதிகமாக இதில் தண்ணி ஆட் பண்ணல, அதனால் நான் 1 வாரம் வரைக்கும் கெடாது. புளி அதிகமாக சேர்த்தாதங்காட்டி சீக்கிரமாக இது வந்து சாப்பாட்டுக்கு சீக்கிரம் தீந்துடும். புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு வரும். ஓகே, அவ்வளோதாங்க. சூப்பரான வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு.